ஆமாம்மா அவங்க தான் ஈஸியாக கொடுப்பாங்க. அவங்க பார்த்து வேலை செய்கிறாங்க. அவங்க பார்த்து ஒருத்தரியா நீ மீன் வெட்டுறவங்க கூட அவ்வளோ ஸ்பீடாக செலவழிக்க மாட்டாங்க. அவங்க அடிப்பாங்க கீழே அடிச்சு போயிடுறாங்க. அந்த நேற்று இப்படி திரும்பி அதுக்குள்ள மீனை செலவழிச்சு போட்டு வாங்கிவிட்டேன் அவர்கிட்ட. தம்பி பல்லெல்லாம் விட இருக்குது எல்லாமே வெட்டி போகிறது தான் விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கு அண்ணா. அதான் நீ தலை சென வரதில்ல யாருக்கிட்டுமே கிடையாது. சென கொஞ்சம் வெயிட் பண்ண அது வேணாம். நீங்கள் ரெண்டா போட்டு போடுறோம். ரெண்டா போட்டு போய் கிளீன் கொடுங்க. எண்டு எடுத்துட்டு இது என்ன பண்ண எவ்வளோ பேசுறாரு? அப்படியே சொன்னேன் வானாண்டா என்ன அவனு நான் வந்து காப்பாத்தி பார்க்கவே இங்க பாத்து என்ன சவுண்ட் ஆத்தா போங்க கொடுவா தந்தனியா விட்டு தந்தனியா கழிச்சு தந்தனியாவா நம்ம தான் போயிட்டோம். சோப்பின் எடுப்பட சீரை போடு எடுத்து கிளீன் பண்ணி போட்டுரு. இந்த மீன் பண்ணிட்டுலாம் பண்ணு தோனிலே முக அதுதான் 4 பேர் கீழே எடுப்பாங்களா அவனுங்க உங்களுக்கு மீன் வெட்டிட்டு நான் உள்ள போனோம். எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு வாழை எங்க 2 ஒரு வாழைங்க தான் காசு என்ன போல 10 மணி ஆகும். செம்ம தூக்கண்டா 3 hour தூக்கண்டா. மதியம் ஒரு 3 hour தூங்கினாலே பெரிய விஷயமா சொல்லிப்பா. 3 hour தூக்கி நைட்ல எவ்வளோ போகணும் எழுந்துக்கலாம். நைட்டு 1 மணி 1:30 மணி ஆச்சு தூங்கிட்டு சாயந்தரம் 6 மணி கூட எங்க முடியல. உடம்பு அது கண்ணில் எரியுது. அப்படி எரியுது. பகல் எதுவுமே தூங்குறேன். பகல் நான் 1 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் தூங்குவேன். 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா நைட்டில் 8 மணி அவ்வளோ அமூசிக்கு வந்தேன். அப்போ இல்லைன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் போய் தூங்குவேன். பார்த்தியா ஒன்று 4 நாளைக்கு ஒரு வாரம் தானே பாடுறா ஆயிடுச்சா ஒரு நிமிஷம் கேள்வி வந்து வரக்கூடாதா தெரியல.
கெளுத்திய முட்டையை வறுக்க கூடாது. முட்டையை வறுத்துட்டா தனியாக வெடிக்கும். கெளுத்தி மீன் சாப்பிடுங்க கவி, சூப்பராக இருக்கும். நான் போட்டோ அனுப்பிச்சி விட்றேன், வந்துட்டான். போட்டோ அனுப்பிச்சி விட்றேன். இருக்கு ஒன்றும் பிரச்சனை தேவையில்லை. பாரு சொன்ன உங்ககிட்ட கையை வைக்கல மண்டையும் அஜே வானதான் சொன்னேன். அவன் தான் நல்லா நான் வட்டானா அவர் வீடியோ ஓகேவா? இந்த வயிறை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி தான் போடணும். ஆனால் கிச்சு குடல் எல்லாமே எடுத்தாச்சு. நீங்கள் இன்னும் போய் வயிற்றுக்குள்ளே தான் க்ளீன் பண்ணணும்ல, அதனால வயிற்று லைட்டாக ஒரு பொறுப்பு விட்டுருக்கேன். ஓகே, எல்லாம் அது ஃப்ரை தானே? மீன் எல்லாம் புது மீன் தான். 10 நாள் 15 நாள் 3 நாள். ஆனால் இங்கே வரும்போது ஒரே ஒரு ஐஸ் தான். புதுசு வராங்கல்ல, ஒரு ஐஸ் தான். மீன்லாம் பக்கமாக இருக்கும். இங்கே வந்து கை மாறி போனாதான் இங்கே வியாபாரம் வாங்குறாங்கல்ல, அந்த ஐஸ் போட்டுருவாங்க. இங்கே வந்தோடனே ஐஸ் போட வந்து மீன் நல்லா இருக்காது. இது வந்து வேறான மீன், காலாலியே. இந்த காலை கிடைக்காது. நீங்கள் அந்த காலத்துல தான் வாங்கிங்க இந்த மீன். அந்த மஞ்சள் கலர் கூட கிடைக்காது. அவங்க ஏழு வாங்கிங்க. ஹலோ, மஞ்சள் கலர் கூட வெட்டிடுவாங்க. இது அப்படியே இருக்கட்டுமா? ஃபுல்லாக கட் பண்ணுமா? போடலாம்.